புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். திருநெல்வேலியில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய அரசு பேருந்து கார் மீது மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என்ன? அகிலா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலையிலிருந்தே துவங்கியுள்ளனர். இதில் சிஐடி தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல தொழிற்சங்க நிர்வாகிகளும் ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்த நிலையில் தற்காலிக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துகள் நியமிக்கப்பட்டு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வண்ணாரப்பேட்டை அரசு பேருந்து முன்னால் சென்ற கார் மீது மோதியதில் காரின் பின்புற பகுதி சேதமடைந்தது. இதைத் தொடர்ந்து காரின் உரிமையாளர் வண்ணாரப்பேட்டையில் உள்ள தாமிரபரணி போக்குவரத்து கழக கிளை முன்பு தனது காரை நிறுத்தி பேருந்து இயக்க தெரியாத ஓட்டுநரை கொண்டு பேருந்து இயக்கியதால் தனது கார் சேதமடைந்ததாக கூறி அதனை சரி செய்ய வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக ஓட்டுநர் அந்த காரை சரி செய்ததாக உறுதியளித்த பிறகு அந்த காரில் ஏறி கார் பழுது பார்க்கும் நிலையத்துக்கு அழைத்து சென்றார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வைக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.